அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் ஸ்டாரங் சேனல் அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவில் ஜூபிட்டர் வியாழன் கிரகத்தில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான அல்லது மான்ஸ்டர் ஸ்டார்ம், ஒரு அசுர புயல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு புயல் சம்பவமானது பூமியில் நிகழ்ந்தால் அது ஒரு பிரளயத்தில் முடியும், அழிவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பு பூமியில் இருக்கிறதா என்பதை பற்றி அல்ல இந்த பதிவில். ஜூபிட்டர் நம்முடைய பூமியிலிருந்து சற்றேறக்குறைய 71 கோடி முதல் 96 கோடி வரை கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய குரு கிரகம் வியாழன். இதற்கு அமெரிக்காவின் நாசா அனுப்பிய ஒரு செயற்கைக்கோள், அதனை ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பிய செயற்கைக்கோளுக்கு ஜூனோ என்று பெயர். அது 2011ஆம் ஆண்டில பூமியிலிருந்து குரு வியாழனை நோக்கி, ஜூபிட்டரை நோக்கி ஏவப்பட்டது. இது 2016ஆம் ஆண்டுதான் குரு கிரகத்தினுடைய அருகிலே சென்றது. ஆனால் குறிப்பிட்ட அந்த பாதையிலிருந்து, இலக்கிலிருந்து சற்று மாறி அதனுடைய பயணம் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த குருவினுடைய துருவ பகுதிகளில் ஆராய்ச்சி செய்வதற்கு இது மிக அற்புதமான ஒரு செயற்கைக்கோளாக இன்றளவும் செயல்படுகிறது. ஜூலை 4, 2016 இந்த ஜூனோ செயற்கைக்கோள் குருவினுடைய அருகிலே சென்றது, இந்த வியாழன் கிரகத்திற்கு அருகிலே சென்றது. அவ்வப்போது அதில் சில த்ரஸ்டர் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இன்றளவும் அது பயன்பாட்டில் இருக்கிறது. செப்டம்பர் 2025 வரை பயன்பாட்டில் இருப்பதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றாலும் அது எந்த அளவிற்கு அதனுடைய கருவிகளிலிருந்து, பல கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது, கேமராக்கள் உட்பட இன்ஃப்ராரெட் பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதற்கு அந்த ஜூனோ சேட்டலைட்டில் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்று 53 நாட்களுக்கு ஒரு முறை அது மிக அருகிலே ஒரு நீண்ட எலிப்டிக்கல் பாத் அதிலே வந்தாலும் கூட 53 நாட்களுக்கு ஒரு முறை மிக அருகிலே வந்து, அதாவது வியாழன் கிரகத்திலே வந்து ஆராய்ச்சி படங்களை எல்லாம் அது அனுப்பி கொண்டுதான் இருக்கிறது. தகவல்களையும் திரட்டி பூமிக்கு அது சங்கேத செய்திகளாக அனுப்பி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அண்மையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு புயலை துருவத்திலே, அதுவும் குரு வியாழனுடைய துருவத்திலே ஏற்பட்டதை கண்டறிந்தது. நம் பூமியில் மட்டும்தான் சூறாவளி, புயல், பெரும் புயல் எல்லாம் வருவது என்று அல்ல. இது போன்ற ஒரு புயல் பூமியிலே நிகழ்ந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பிரளயம், பூமியில அழிவுகள் அதிகமாக இருக்கும். காரணம், இந்த புயலினுடைய அந்த படத்தை தந்திருக்கிறது. அந்த படத்தையும் இந்த பதிவிலே உங்களுக்காக தந்திருக்கின்றேன். படத்தில் பார்த்தால் ஏதோ சிறு சிறு தோசைகள் போன்று தோன்றுகிறது அல்லவா? அதுதான் அதனுடைய அளவு எல்லாம் 3000 கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கக்கூடிய அப்படி மாபெரும் புயல்கள். அதை சுற்றி 8 புயல்கள் இருந்ததாக நம் நாசா அனுப்பிய, அதாவது அமெரிக்காவினுடைய நாசா அனுப்பிய அந்த ஜூனோ சேட்டலைட்டிலிருந்து படங்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி சொல்லும் போது 1864 மைல் அளவிலே இருக்கிறது என்று, ஒன்றொன்றும் அந்த சிஸ்டம், அந்த அமைப்பானது 3000 கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்திருப்பதாகவும், அதை சுற்றி 8 சின்ன சின்ன புயல் என்று சொல்கிறார்கள். அதாவது குரு கிரகத்தை பொறுத்தவரை அது சின்ன சின்ன புயல். அந்த சின்ன சின்ன புயல் எல்லாம் பார்த்தால் 2400 முதல் 2800 கிலோமீட்டர், அதாவது மைல்களிலே சொல்லும் போது 1500 முதல் 1750 மைல்கள், அந்த அளவிற்கு பெரிய புயல்கள் அங்கு நிகழ்ந்து கொண்டு இருப்பதாக இந்த ஜூனோ கேம்ப், அது மட்டுமல்லாமல் ஜோவியன் இன்ஃப்ராரெட் ஆரோரல் மேப்பர், ஜிராம் என்று சொல்கிறார்கள். அதற்கு சுருக்கமான பெயர் JIRAM, ஜெயராம். அந்த 2 கருவிகளின் மூலமாக எடுக்கப்பட்ட படங்களின் மூலமாக இந்த தகவல், சரி இந்த தகவல் நமக்கு தேவையா என்றால், இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புயல் உருவாவது அந்த குருவினுடைய வியாழனுடைய கோளில் மட்டுமல்லாமல் இங்கு எப்படி இருக்கிறதோ, பூமியில் எப்படி, நாம் வாழக்கூடிய பூமியில் எப்படி இருக்கிறதோ, பீட்டா ட்ரிப்ட் என்று ஒன்று சொல்வார்கள். அதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச், நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த வானிலை அறிவிப்பு எல்லாம் வரும் அல்லவா, அதுல பீட்டா ட்ரிப்ட் என்று சொல்வார்கள். அதாவது அந்த நீர் அல்லது காற்று, அந்த சுழற்சி முறை இருக்கிறது அல்லவா,
அதை வைத்து துருவத்தை நோக்கித்தான் இந்த பூமியிலும் போகும் அல்லது மேற்கு திசையை நோக்கி வரும். ஒரு புயல் அல்லது உருவாகும் போது சுற்றக்கூடிய அமைப்பு அது பீட்டா ட்ரிப்ட். நான் சுருக்கமாக சொல்கின்றேன். விரைவாக விஞ்ஞானம் அல்லது அறிவியல் கருத்துக்களை சொல்லும் போது அதிகமாக பாடம் எடுப்பது போன்று ஆகிவிடும். ஆகையினால இங்கு இருக்கக்கூடிய அமைப்பு போன்று தான் அங்கும் இருக்கிறது. ஆகையினால சூரிய குடும்பத்தில நிகழக்கூடிய அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதை இங்கிருந்து எத்தனை கோடி கிலோமீட்டர், கிட்டத்தட்ட நான் சொன்னது என்ன, 96 கோடி கிலோமீட்டர் வரை அதிக தொலைவில் இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய விஷயங்களை இந்த ஜேட் மற்றும் JIRAM ஜூனோகேம் ஜுவோவியன் இன்ஃப்ராரெட் ஆரோரல் மேப்பர் ஆகிய 2 கருவிகள் இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஜூனோ என்ற அந்த செயற்கைக்கோளில். இது அது மட்டுமல்லாமல் மேலும் அங்கு நடக்கக்கூடிய குரு ஜூபிட்டர் வியாழன் கிரகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஜூனோகேம் எடுத்து அந்த தகவல்களை பூமிக்கு நாசாவிற்கு அனுப்புகிறது. நாசா இதற்கான கட்டுப்பாட்டு மையங்களை சில இடங்களிலே வைத்து அந்த தகவல்களை ஒன்று திரட்டுகிறது. அந்த ஒன்று திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட புயல்களின் விஷயங்களை படிக்கும் போது பீட்டா ட்ரிப்ட் என்று சொன்னேன் அல்லவா, அதாவது ஒரு புயல் அமைப்பானது மற்றொன்று புயலை பவுன்சிங் என்ற, அதாவது ஒன்றோடு ஒன்று தாவி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை, தீஸ் காம்படிட்டிங் போர்சஸ் ஒன்றின் மீது ஒன்று அதனுடைய அந்த போட்டியான, அது ஒன்றின் மீது ஒன்று ஒரு போட்டி, அந்த ஆற்றல் போட்டியானது எழுகிறது. இந்த ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டத்தை ஏற்படுத்துகிறது. பூமியிலும் கூட அப்படித்தான். பூமியிலும் இந்த அமெரிக்கா போன்ற பகுதிகளில மிகப்பெரிய சூறாவளிகள் எல்லாம் அவ்வப்போது அந்த வீட்டையே புரட்டி போட்டுக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் வாகனங்களை எல்லாம் தூக்கி எறியக்கூடிய புயல்களை பூமியிலும் நம்மால் காண முடிகிறது. ஆனால் நாம் கொடுத்து வைத்தவர்கள் இந்தியா துணை கண்டத்தில அப்படி மாபெரும் புயல்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பும் இல்லை, வந்ததாகவும் தெரியவில்லை. ஏனென்றால் அமைப்பு அப்படி, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நில அமைப்பு, அது மட்டுமல்லாமல் துருவங்களிலிருந்து தள்ளி இருப்பது போன்ற நிலைகள், கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் கூட பெரும்பாலும் 1-2 சம்பவங்களை தவிர, அதாவது 2004 ஏற்பட்ட அந்த சுனாமி போன்ற விஷயங்களை தவிர அனுகூலமான பலன்கள் தான் நமக்கு இயற்கை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யோகாய் காஸ்பி என்ற இந்த ஜூனோ மிஷன், இந்த ஜூனோ இருக்கிறதல்ல செயற்கைக்கோள், இதுல வேலை செய்யக்கூடியவர் சொல்வது என்னவென்றால், ஜூபிட்டர்ஸ் சைக்ளோன் சிஸ்டம்ஸ் கம்பீட்டிங் போர்சஸ் ரிசல்ட் இன் சைக்ளோன்ஸ் பவுன்சிங் ஆஃப் ஒன் அனதர் in a manner reminiscent of springs in a mechanical system என்று சொல்கிறார். இந்த புயலானது கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுற்றுவதாகவும், ஹை வெலாசிட்டி அதிக வேகத்திலே ஜெட் ஸ்ட்ரீம்கள், அதனுடைய வேகம் எவ்வளவு இருக்கிறது என்றால் 160 கிலோமீட்டர் வேகத்திலே ஜெட் ஸ்ட்ரீம்கள் வீசுவதாகவும் இந்த தகவல்களை நமக்கு அறிந்து தந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக பார்க்க வேண்டும் என்றால் 71 முதல் 96 கோடி கிலோமீட்டர்கள் அப்பால் இருக்கக்கூடிய வியாழனை ஆராய்ச்சி செய்து நாசாவினுடைய ஜூனோ தந்த தகவல். இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். மேலும் நீங்கள் அறிந்த குருவினுடைய விஷயங்களை பற்றி, வித்தியாச விஷயங்களை பற்றி கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.